வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி ஊறுகாயோட ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ தக்காளி, 100 கிராம் சில்லி பவுடர், 100 கிராம் கல்லுப்பு, பூண்டு, 4 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் வெந்தயம், இதோட ஒரு கைப்பிடி புளியையும் எடுத்து வச்சுக்கலாம். தக்காளியை வீடியோவில் காட்டுற மாதிரி ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் ஒரு சைடுக்கு 6 மாட்ரேட் பீசஸ் வர மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இதை 3லேருந்து 6 மாதம் தாராளமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூடான சாப்பாடு, தயிர் சாதம், தோசை, இட்லி, பொங்கல் இதுக்கெல்லாம் பேர் பண்ண சூப்பராக இருக்கும். லன்ச் பாக்ஸு கூட கட்டி எடுத்துகிட்டு போகலாம். டேஸ்ட் வண்டர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது வெட்டி வச்ச தக்காளி பீசஸை ஒரு சைடு வச்சுக்கலாம். இன்னொரு சைடு ஒரு பேன் எடுத்து வச்சு அதில் நம்ம கடுகை போட்டுக்கலாங்க. கடுகை விடாமல் வறுத்துட்டே இருக்கலாங்க. எப்போ நம்மளுக்கு டப் டப்புன்னு சவுண்டு வருதோ, இந்த கடுகு ஒரு சவுண்டு வரும் இல்லைங்களா, அந்த சவுண்டு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடுகு நல்லா ரோஸ்ட் ஆகணுங்க. இப்போது அதே பேனில் வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஷேட் வரணுங்க. கோல்டன் ப்ரௌன் ஷேட் வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கடுகையும் வெந்தயத்தையும் மிக்ஸி போட போகிறோம். அப்போது இது சூடாக இருக்கும்போது போடக்கூடாது. மிக்ஸி ஜாரில் எடுத்து கொஞ்சம் நேரம் பக்கத்தில் வச்சுக்கலாம். அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி போட்டுக்கலாம். இப்போது அதே கடாயில் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியோட ஒரு கைப்பிடி புளியை போட்டுக்கலாம். இந்த புளி தக்காளி ரெண்டையும் கொஞ்சம் நேரம் விடாமல் கிண்டிக்கலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணியெல்லாம் கிண்ட வேணாங்க, லேசாகவே கிண்டிக்கலாம். மூடி வச்சிட்டோன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா தண்ணி மேலே வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு வாட்டி கிண்டிட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அப்படியே தக்காளியிலேருந்து தண்ணி அப்படியே வந்திருக்கும். இப்போ நம்ம ஒரு வாட்டி கிண்டிட்டு பக்கத்தில் எடுத்து வச்சோன்னா சூப்பராக அந்த தக்காளியிலேருந்து தண்ணி வெள்ளை அதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். அப்படியே மிக்சியில் போட வேணாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சூடாக இருக்கும்போது மிக்சியில் போடவே கூடாது, ஆறினதுக்கப்புறம் தான். இப்போ நம்ம கடுகும் வெந்தயம் ஆறி இருக்கும். இப்போ இதை மிக்ஸி போட்டுக்கலாம். இந்த பொடியை ஒரு பவுலில் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம். கல்லுப்பையும் மிக்ஸி போட்டுக்கலாம். இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸி போட்டதுக்கப்புறம் நம்ம தக்காளி மிக்சரை மிக்சியில் போட்டுக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாங்க. ஒரு 4-5 வாட்டி டெர்ன்னு அரைச்சதுக்கப்புறம் நம்ம அதில் பூண்டை போட்டுக்கலாம். அதோட பெருங்காயம் மற்றும் கல்லுப்பு இந்த ரெண்டுத்தோட மிக்சரையும் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க தூள் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பார்த்திங்களா, ரெட்டாக சூப்பராக இருக்கும். இதில் ஒரு கைப்பிடி பூண்டை போட்டுக்கலாம். 200 ml எண்ணெயை ஊற்றிக்கலாம். என்னங்க இவ்வளோ எண்ணெயை ஊற்றுறோன்னு நினைக்கிறீங்க, ஆனால் இல்லைங்க. நம்ம இவ்வளோ எண்ணெயை ஊற்றினாலும் தக்காளி ஊறுகாய் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இதில் 2 காஞ்ச மிளகாய் கடுகும் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஊறுகாய் மிக்சரை இதில் போட்டுக்கலாங்க.
போட்டு நல்லா கிண்டிக்கலாங்க. இந்த எண்ணெய் எல்லாம் அப்சர்வ் ஆகிடும். அப்போ தான் நம்மளுக்கு புரியும் இந்த தக்காளி ஊறுகாய் முடிஞ்சிடுச்சுன்னு. நல்ல தனியாக வருங்க எண்ணெய். அவ்வளோ நேரம் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 250 ml எண்ணெயை ஊற்றுனோமே, இப்போ அது எங்கே போச்ச மாதிரி தான் இருக்கும். இந்த எண்ணெயை இந்த தக்காளி ஊறுகாய் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இப்படி இருக்கவங்களுக்கு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு சூடான சாதத்தில் இந்த தக்காளி ஊறுகாய் போட்டு நெய்யை தாராளமாக ஊற்றி பிசைஞ்சு அடித்தோன்னா சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டில் மஸ்ட் ரெசிபி. குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். மற்ற ஊறுகாய் மாதிரி இது ரொம்ப காரமாக இருக்காது, சூப்பராக இருக்கும்.